நண்பர்கள் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பாருங்கள், இது ஏற்கனவே நம்ம பார்த்து தான் சரிங்களா. இந்த டிஷ்ஷில் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, எங்களுக்கு முன்னாடி கொஞ்சம் எப்படி ஃபிட் பண்ணுறதுன்னு கொஞ்சம் காமிங்கன்னு சொல்லி. இன்றைக்கி அந்த வீடியோனுடைய தொடக்கம் தான் பார்க்கலாம் சரிங்களா. வாங்க, எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் ஆனில் வச்சிங்க. அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் சரிங்களா. பாருங்கள், இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து வீடியோ போடும்போது நான் வந்து ஒரு 3 எல்லாம் பிபிட் பண்ணி 4 டைரெக்ஷன் எடுக்கிற மாதிரி நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன். அதாவது 2 டிகிரிஸில் தான். இப்போ இந்த டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாருங்கள், மொத்தம் வந்து 5 எல்எம்பி நம்ம பண்ணுற மாதிரி ஒரு ஐடியா பண்ணலான்ட்டு ஒரு ஐடியா பண்ணியிருக்கோம் சரிங்களா. அதாவது ஏர்டெல்லு, டாடா ஸ்கை, வீடியோகான், அந்த சன்டைரக்ட்டு, ப்ரீ டிடிஹெச் ப்ளஸ்ஸு பார்த்தீங்கன்னா ஏசிஎஸ் ஆட்டுன்னு சொல்லுவாங்க சரி. அதையும் இந்த டைம் கவர் பண்ணியிருக்கோம். இது ஒவ்வொன்றும் அப்போ நான் உங்களுக்கு செக் பண்ணி காமிக்கிறேன். நீங்கள் வேணும்னா நீங்கள் இது ப்ராக்கெட் மாதிரி நீங்கள் ஐடியா பண்ணி ரெடி பண்ணி எடுக்கலாம். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு இது வேணும் செக் பண்ணலாம் காமிக்கணுன்றதுக்கோசரம் தான் வெறும் கம்பி மட்டும் போட்டு முதுக்கி இருக்கிறேன். இது வந்து உங்களுக்கு தெரியணுன்றதுக்கு தான் நான் செஞ்சு காமிக்கிறேன். நீங்கள் பர்மனெண்ட்டாக யூஸ் பண்ண நினச்சிங்களா இதே மாதிரி நீங்கள் பாருங்கள், இந்த மாதிரி ப்ராக்கெட் வருது அழகாக வந்து மார்க்கெட்டில் கிடைக்கிது. ஆனால் ரேட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் சரிங்களா. இல்லை நீங்கள் அந்த ரேட் கொடுத்து வாங்குறது பதிலாக நீங்களே ஒரு வடிவமைக்கலாம். அந்த ப்ராக்கெட் மாதிரி போட்டு அந்த மாதிரி போட்டு நீங்கள் ரெடி பண்ணி இப்போ இதே மாதிரி ஃபிட் பண்ணுங்கள். நான் ஒவ்வொன்றும் செக் பண்ணி காமிக்கிறேன், ஆனால் கரெக்டாக இருக்கும். வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் கரெக்டாக பாருங்கள். நான் எப்படி சொன்னோம் அதே மாதிரி செய்யுங்க. கண்டிப்பாக என்னமா நீங்களும் எடுக்க முடியுங்க. இதெல்லாம் முடியாத ஒரு விஷயமே கிடையாது சரிங்களா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா என்னோடய வீடியோவில் வந்துட்டு நாங்கள் வந்து இப்போ ஃபேஸ்புக் வச்சுருக்கோம், ட்விட்டரு, வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, அதே மாதிரி டெலிகிராம் குரூப் இருக்குது சரிங்களா. உங்களுக்கு எது வேணும்னாலும் அதை இணைஞ்சி பயணம் செய்யலாம். எந்த பதில் வேணால் ஷேர் பண்ணிக்கலாம் சரிங்களா. வாங்க, இது உள்ளே போய்ட்டு ஒவ்வொன்றா செக் பண்ணி காமிக்கிடுவாங்க. ஒயர் தனித்தனி போட்டு செக் பண்ணி காமி நீங்களே தெரிஞ்சுக்கலாம். இது வந்து ஃபேக்காக எதுவும் நம்ம பண்ணுறதில்ல. அது நம்ம உங்கள் சகாயம் சர்டிஃபிகேட் பார்த்துருப்பீங்க. எதுவுமே இதுவரையும் ஃபேக்காக பண்ணுறதே கிடையாது. அந்த மாதிரி அவசியமே இல்லை. நான் இப்போ ஒயர் போட்டு செக் பண்ணி தனித்தனியாக காமிக்க பாருங்கள். ஓகேவா, பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு வந்து ஏர்டெல் டைரக்ஷன் வந்து இதில் எடுத்திருக்கேன். இது பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள். பாருங்கள், இந்த ரிங்கு போட்டது கொஞ்சம் எடுத்திருக்கேன். ஆனால் ரிங்கு இல்லைன்னா வந்து உங்களுக்கு ஒரு 60% கிடைக்கும். ஆனால் படம் ஓட்டலாம், தப்பு கிடையாது. நீங்கள் ரிங்குக்கு போட்டிங்கன்னா 60 ஒரு 80 பாயிண்ட் கிடைக்கும். 80 பாயிண்ட் கிடைக்கும்போது உங்களுக்கு வந்து ஸ்ட்ரென்த்து கொஞ்சம் கூடும். 100 பாயிண்ட்டு வரும். செக் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க, அதையும் வந்து பார்த்துக்கங்க. ஏன்னா ஏர்டெல் டைரக்ஷன் மட்டும் பார்த்தீங்கன்னா 108 டிகிரி அப்படி இருந்தாலும் டவுன் டைரக்ஷன். அதை வந்து நீங்கள் யாருமே இது வரைக்கும் 80 பாயிண்ட் எடுத்தால் நான் இது வரைக்கும் பார்த்தது கிடையாது. நான் அதை ட்ரை பண்ணலாம், ஒரு சிறிய முயற்சி தான் சரிங்களா. இப்போ பண்ணியிருக்கிறேன் பாருங்கள். 80% இருக்குது. உங்களுக்கு வெளிச்சம் தெரியுதான்னு தெரியல. இது பார்த்துங்க, உங்களுக்கு பாருங்கள் 99% உங்களுக்கு குவாலிட்டியும் ஸ்ட்ரென்த் வந்து 99%. குவாலிட்டி பாருங்கள் 80-75 சேஞ்ச் ஆகுது பாருங்கள். 80% அசால்ட்டாக கிடைக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு இருந்தால் போதுங்க. நம்ம சேனல்லாம் அதெல்லாம் மூவ்மெண்ட் ஆகும் சரிங்களா. வேணுன்றவங்க இந்த மாதிரி எடுத்துங்க. இது வீடாக இருந்தாலும் சரி, கடையாக இருந்தாலும் சரி பார்த்துங்க. சேம் இதே தான் சரிங்களா. 75-80% ஈஸியாக. ஏன்னா முன்னாடி மரம் இருந்தாலும் உங்களுக்கு கொஞ்சம் சேஞ்ச் ஆகுது பாரு. 75-80 தான் கிடைக்கிது. அந்த மரம் கொஞ்சம் வெட்டிட்டோம்னா அதே 80% வந்துடும் சரிங்களா. சேம் இது வந்து ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கிற இடத்துல இந்தளவுக்கு வருதுன்னா நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே போடுங்க சரிங்க. இது அடிஷனல் எடுத்தால் இவ்வளோ தான். இது வந்து ஏர்டெல் டைரக்ஷனுடைய மட்டும். அடுத்தது பார்த்தீங்கன்னா அடுத்து ஏசி சேட்டு, அதையும் நான் செக் பண்ணி காமிக்கிடுவாங்க. இதுங்க அப்படியே பாருங்கள். இப்போ பாருங்கள், ஏசி சேட் 5 இது கே பேண்டு. இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாருங்கள் 99% சிக்னல் ஸ்ட்ரென்த்தும், அது குவாலிட்டி பாருங்கள் 75% இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒரே ஒரு முஸ்லீம் சேனல் மட்டும் இப்போ ரன்னிங்கில் இருக்குது இந்த ஏசிஎஸ் சேட் 5ல். ஆனால் என் ஃபியூச்சரில் வேணால் நிறைய சேனல் வர வாய்ப்பு இருக்குது. இது வேணாலும் நீங்கள் இதே 2 அடியில் இப்போ இருக்கிற மாதிரி அப்படியே நீங்கள் அடிஷன் எடுக்கலாம் சரிங்களா. இது 100.5 கேவி பண்ணு சரிங்களா. வாங்க, அடுத்து 100 டைரக்ஷன் பார்ப்போம். நண்பர்களே பாருங்கள், இதில் சண்டை ரேட்டு நம்ம பார்த்துருவோம். இது சண்டை ரேட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேஸ் ரேட்டு தான் சொல்லுவாங்களே சார். இந்த மேஸ் ரேட்டில் பாருங்கள் 123-16 இருக்கு இல்லையா. இந்த டிபி போட்டிங்கன்னா பாருங்கள் உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 10 டிபி அளவு கிடைக்கும் சிக்னல். ஸ்ட்ரென்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 99% இருக்குது. தெரியுது நினைக்கிறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கீழே பாருங்கள் குவாலிட்டி 70% கிடைக்கிது சரிங்களா. இது வந்து மேசாட் 91 இருக்கு இல்லையா, நம்ம மேசாட் சண்டை ரேட்டு அதனுடைய சிக்னல் இது. அதே எல்எம்பியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரீ டிடிஹெச்சும் வர்ற மாதிரி பண்ணியிருக்கிறேன் சரிங்களா. அதையும் பார்த்துடலாம் பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 99% ஸ்ட்ரென்த்து கிடைக்குது. அதே பார்த்தீங்கன்னா குவாலிட்டி வந்து 64% இருக்குது. இப்போ இதுவும் நீங்கள் அதில் செக் பண்ணிக்கலாம், அதிலே படமும் ஓட்டலாம் சரிங்களா. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா இது நல்ல ஹை குவாலிட்டி சிக்னல் தான். ஈஸியாக உங்களுக்கு ரன் பண்ணுறதுக்கு எதுவும் ஃப்ரீஸோ இல்லை ஸ்டில் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை சரிங்களா.
பார்த்துங்க. இதுதான். அடுத்து பார்த்தோன்னா நம்ம வீடியோக்கான் பார்த்துடலாம். இப்போ பாருங்கள், இது வந்து அடுத்தது வீடியோக்கான் டைரக்ஷன் பார்த்துலாம். ஏன்னா அதான் சென்டர் வச்சுருக்கேன் நான். அதில் அளவுக்கு உங்களுக்கு ஃபுல்லாகவே கிடைக்கும். சரிங்களா? பார்த்துங்க. இது வந்து வீடியோக்கான் டைரக்ஷனு. சிக்னல்லாம் ஃபுல்லாக தான் கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாருங்கள், டிபி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 16 டிபி வருது. வந்து பிரச்சனை கிடையாது. இப்போ ஸ்ட்ரென்த்து பாருங்கள், உங்களுக்கு 99% இருக்குது ஸ்ட்ரென்த்து. பட் தெரியுதுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பாருங்கள், 99% ஸ்ட்ரென்த்தும் குவாலிட்டி 80% வருது. போதும். இந்த அளவுக்கு இருந்தால் உங்களுக்கு வந்து தொந்தரவு கொடுக்காது. இதே மாதிரி வேணால் நீங்களே செட் பண்ணிங்க. சரியா? அடுத்து வாங்க, உங்களுக்கு டாடா ஸ்கை செக் பண்ணி கொடுத்துடலாம். சரிங்களா? ஆனால் வெளில பாருங்கள், இப்போ நம்ம லாஸ்ட்டாக வந்து டாடா ஸ்கை பார்த்துருவோம். டாடா ஸ்கை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 83 டிகிரி. சரிங்களா? ஜிசேட் சொல்லுவாங்க. அதுதான் இது. இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் எப்படி வேணால் எடுக்கலாம். தாராளமாக உங்களுக்கு சிக்னல்லாம் ஈஸியாகவே ட்ராக் பண்ணலாம். சரிங்களா? இது டாடா ஸ்கை. உங்களுக்கு வந்து எவ்வளோ கிடைக்குதுன்னா 99%. குவாலிட்டி பாருங்கள் 72% இருக்குது. பாருங்கள், பார்த்தா தெரியும் உங்களுக்கு. இந்த பாருங்கள். சரிங்களா? அடிஷ்னல் எடுத்தாலும் நீங்கள் குறைஞ்சபட்சம் உங்களுக்கு 10 டிபி கிடைக்குது. அப்படின்னா தாராளமாக உங்களுக்கு எல்லாம் ஓரளவுக்கு 97% சேனல் கிடைக்கலாம். ஓகேங்களா? இதுதான். இதை கடை வச்சு நண்பர்கள்லாம் வேணால் இதே மாதிரி ஒரு ப்ராக்கெட் மாதிரி போட்டு ஃபிட் பண்ணிங்க. மார்க்கெட்டில் கிளாம்ப் கிடைக்குது. அப்படி வாங்கி பண்ணலாம். இல்லை நம்மளே ஆல்ட்ரேஷன் பண்ணலாம். பிரச்சனை இல்லை. சரியா? இந்த மாதிரி இப்போ நாங்கள் போட்டிருக்கோங்க. இந்த மாதிரி அலுமினியம் கம்பி வருது. அந்த மாதிரி கம்பியை போட்டு பின்னிட்டீங்க அப்படின்னா எத்தனை வருஷம் இது உங்களுக்கு அதுலேருந்து கட் ஆகுதுங்க. இது தாங்க மொத்தம் வந்து நம்ம 5-6 டைரெக்ஷன் வரைக்கும் சாதாரணமாக ஒரே டிசியில் எடுத்துடலாம். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இது டவுட்டுனாலும் எங்களுக்கு கால் பண்ணுங்கள். சரிங்களா? உங்களுக்கு பதில் போனால் காத்திருக்கேன். சேம் ஒரு டிசில், அதாவது 2 டிசிலே வந்துட்டு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4-5-6 டைரெக்ஷன் எடுக்கிற வரைக்கும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். சரிங்களா? இதே மாதிரி வேணால் நீங்கள் எடுங்க. எனி டவுட் எனி கால் பண்ணுங்கள். ஒன்றும் ப்ராப்ளம். சரிங்களா? ஓகே, பாய்.